அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற பிஎம்சி வீடியோ என்னன்னா, ஸ்டார்பக்ஸ் என்ற காபி நிறுவனத்தை பத்தி. 1971ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்நிறுவனமானது இன்று உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கிளைகளுடன் வெற்றிகரமாக செயல்பட்டு தனக்கான ஒரு பிராண்டை உருவாக்கியுள்ளது என்றால் அது மிகையல்ல. அதற்கு காரணம் என்ன? அதாவது வாடிக்கையாளர்கள் வீடு அலுவலகம் தாண்டி ஒரு அமைதியான சூழலை உருவாக்கி அவர்களுக்கு தேவையான பானங்களை தருகின்ற ஒரு நிறுவனமாக இந்நிறுவனம் செயல்படுகிறது. ஒரு காபி நிறுவனமாக மட்டுமல்லாமல் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைதியான சூழலையும் நல்ல பாதுகாப்பையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கின்ற ஒரு நிறுவனமாக ஒரு கொள்கையோடு செயல்படுவதால் தான் அது இன்று வெற்றி நடை போகிறது. அந்த நிறுவனத்தில் என்ன செயல்பாடுகளை நோக்கங்களாக கொண்டு செயல்படுகிறது, அந்நிறுவனத்தினுடைய நிலைகள் என்ன, ஏன் இவ்வாறு மிக வெற்றிகரமாக நடைபோடுவதற்கு என்ன காரணம், ஒரு தொழில் வெற்றிகரமாக நடைபெற வேண்டுமென்றால் என்ன ஸ்ட்ராட்டஜியை பின்பற்ற வேண்டும் என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்நிறுவனம் எதை பின்பற்றுகிறது அதை பற்றி இப்போது காண்போம். நிறுவனம் அறிமுகம். இப்பொழுது நாம் நிறுவனம் அறிமுகம் பற்றி காண்போம். இது 1971ஆம் ஆண்டு யுஎஸ்ஏவில் சியாட்டல் என்ற மாநகரில் தொடங்கப்பட்டதாகும். இது சியாட்டல் தொடங்கப்பட்டது ஒரு சிறிய கடையாக, மக்கள் எதுவும் எதிர்பாராமல் ஒரு சிறிதாக தொடங்கப்பட்டதாகும். அது பின்னர் வளர்ச்சி அடைந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட கடைகளை கொண்டு 50 மேற்பட்ட கண்ட்ரிகளை கொண்டு உள்ளன. இப்பொழுது ஸ்டார்பக்ஸ் 30,000 கடைகளை கொண்டும் 80+ கண்ட்ரிகளை கொண்டும் அது இப்போ உள்ளது. இது ஸ்டார்பக்ஸின் நோக்கம் என்னவென்றால், ஒரு கஸ்டமராக இல்லை எங்கள் ஒரு கஸ்டமர் அவருடைய ப்ரீமியம் ஃபீல், அதாவது ஒரு கம்ஃபோர்ட். இப்போது நம்ம ரெகுலர் காஃபியை காட்டிலும் காஃபி குடிக்கும்போது நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் உண்டாகும். ஸோ அதை இவர்களோட மோட்டிவ் இதாகும். வேல்யூ ப்ரொப்போர்ஷன் பற்றி காணலாம். வேல்யூ ப்ரொப்போர்ஷன் என்று கூறினால் அது மதிப்பளவாகும். ஸ்டார்பக்ஸ் வெறும் காஃபி மற்றும் அல்ல, ஒரு முழுமையான அனுபவத்தை வழங்குகிறது. இதில் வேல்யூ ப்ரொப்போர்ஷன் என்று கூறினால் முதலாம் இடமாக வருவது உயர்தர பானங்கள். இதில் உயர்தர காஃபி பீன்களையும் கிராஃப்டட் பீன்ஸ் கொண்டும் உருவாக்கப்படுவதால் இதனுடைய குடிக்கும் தன்மையும் இதனுடைய காஃபி தூள்களும் ப்ரீமியம் ஃபீல் உள்ளதாகும். ஸோ இப்பொழுது நம்ம அந்த கடையில் நம்ம ஒரு காஃபி ஆர்டர் செய்தால் அது நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நம்ம கஸ்டமைஸ் செய்து கொள்ளலாம். ஸோ கஸ்டமைசேஷன் என்பது இரண்டாவது வேல்யூ ப்ரொபோஷன் ஆகும். இப்போது ஒரு நம்மளோட காஃபியோட கப்பில் அவர் நேமுக்க எழுதி தரும். எங்கன்னா உங்களுடைய பேரை கொண்டு அவர் எழுதி கொடுக்கப்படும். இப்போது அவர் அங்கே ஸ்டார்பக்ஸில் கண்டால் நமக்கு இது போல் ஃப்ரீ ஸ்பேஸஸும் வைஃபையும் അവിടെ ஃப்ரீயாக தரப்படும். இப்போது வைஃபை ஃப்ரீ ஸ்பேஸஸ் ഒക്കെ கண்டால் நம்ம ஒரு பிஸ்னஸ் புள்ளிகள் மற்றும் சேனல்ஸ் மற்றும் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். விற்பனை வழிகள் என்றால் சேனல் ஆகும். இப்போது சேனல் முதலாம் இடம் பிடிப்பது ரீட்டைல் ஸ்டோர்ஸ் ஆகும். ரீட்டைல் ஸ்டோர்ஸ் என்றால் உலகம் முழுவதும் ஃபிசிக்கல் கடைகள் உள்ளதாகும். பின்னர் ஃபிசிக்கல் கடைகள் நமக்கு போக முடியாத சுச்சுவேஷன் உண்டாயிற்றால் நம்ம மொபைல் ஆப்பில் ஆர்டர் செய்து நம்ம வீட்டுக்கு வரும்படி நம்ம அதில் செய்யப்படும். ஸோ ஆன்லைன் ஆர்டரிங் பேமெண்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் ഇതൊക്കെ ഇതാകും. ഇപ്പോൾ നമ്മൾ ഓർഡർ ചെയ്യുന്ന നമ്മൾ മൊബൈലിൽ ഓർഡർ ചെയ്യുമ്പോൾ അവർ തന്നെ ஸ்டார்பக்ஸ் ஊழியர்கள் நமக்கு அது டெலிவரி செய்வர். ஸோ வாடிக்கையாளர் உறவு இதில் எங்கே என்று வைத்தால் ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம், ஸ்டார்ஸ் சேகரிப்பு, இலவச பானங்கள், வெறும் லாயல்ட்டி சிஸ்டம். இப்போது ஒரு கஸ்டமர் டெய்லியும் ஸ்டார்பக்ஸ் போய் அவர் காஃபி வாங்கினால் அவருக்கு ரிவார்ட்ஸாக ஸ்டார் கொடுப்பார். ஸ்டாரை கஸ்டமர் கூட்டி வைத்து ஒரு வீக்கெண்ட் வரும்போது அவர் அதை வச்சு ஃப்ரீ ஆகிட்டு காஃபியோ இல்லை ஒரு ப்ரெட்டோ அவர் அங்கே வாங்கப்படும், ஃப்ரீ ஆகிட்டு கொடுக்கப்படும் ஸ்டார்களை வைத்து. பர்சனலைஸ்டு ஆஃபர். இப்போ அவர் ஸ்டார்பக்ஸில் கப்புகள் மற்றும் குளிர்பான கப்புகள் ഒക്കെ விற்கப்படும். அதில் நம்மளோட பெயரிட்டு அவர் கொடுப்பார். இது போல பர்சனலைஸ்டு ஆஃபர் ഒക്കെ അവിടെ കുറേ ഉണ്ടാവും. இதுவரை பார்த்ததிலிருந்து ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் ஒரு சிறந்த தேநீர் நிறுவனம் மட்டுமல்ல,
வாழ்க்கையின் அனுபவத்தை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக விளங்குகிறது. தரமான பானங்கள், சிறந்த சேவை, அமைதியான சூழல் இம்மூன்றும் வாடிக்கையாளர்களின் மனதில் இடம் பிடிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக அமைகின்றன. உலகளாவிய அளவில் இந்நிறுவனமானது சிறந்து விளங்குவதற்கு சமூக பொறுப்புணர்வும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தன்னுடைய நோக்கமாக கொண்டு மக்களுடைய மனதில் இடம் பிடித்திருக்கிறது. இந்நிலைகளில் இந்நிறுவனமானது வெற்றிநடை போடுவதற்கு இவையும் காரணமாக அமைகிறது என்பதை அறிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.